நண்பர்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க உள்ளோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினமான ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அன்னாபிஷேக பௌர்ணமியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க உள்ளோம். அது வந்துட்டு நிறைய பக்தர்களுக்கு நவம்பர் 14ஆம் தேதியா 15ஆம் தேதியா என்ற குழப்பங்கள் அதிகமாக இருந்துள்ளன. அந்த குழப்பத்தை நம்ம இந்த பதிவிலே முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம நமக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஐப்பசி மாதத்தில் மகா சஷ்டிக்கு பிறகு பக்தர்கள் அனைவராலும் ஆர்வமாக எதிர்பார்க்கப்படும் நாளான பௌர்ணமி. இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். சகோதரிகளே, நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ளுங்கள். இப்படி ஐப்பசி அன்னாபிஷேகம் என்பது ஐப்பசி மாத பௌர்ணமியில் தான் நடத்தப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த ஆண்டு ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமிக்கு முந்தைய நாளான நவம்பர் 14ஆம் தேதியே அன்னாபிஷேகம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவை கடைசி வர முழுமையாக பாருங்கள் சகோதரிகளே. பொதுவாகவே மாதந்தோறும் வரும் பௌர்ணமி என்பது சிவபெருமானுக்கு மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும். இந்த நாளில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடத்தப்படும். வழக்கமாக மற்ற நாட்களில் 16 வகையான பொருட்களால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்படும். இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரும் பௌர்ணமி தினத்தில் மட்டும் அந்த நாளில் வரும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதற்குரிய பொருளை பிரதான பொருளாக கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். இந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியதாகும் சகோதரிகளே. இதனால் தான் பௌர்ணமி நாட்களில் நடைபெறும் சிவ அபிஷேகங்களுக்கு அதிகமானவர்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள். இதனால் நீங்களும் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவ அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களை தானமாக கொடுக்கலாம் சகோதரிகளே. ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும். அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய பொருள் அன்னம். அதேபோல் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்க பெற்று முழு ஒளி ஆற்றல்களையும் வெளிவிடக்கூடிய நாள் தான் ஐப்பசி பௌர்ணமி என்று சொல்லப்படுகிறது. நவக்கிரகங்களில் ஒருவரான சந்திரனுக்குரிய தானியம் தான் அரிசியாகும். இதனால் இந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறும் என்பதை பாருங்கள். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சபாபதிக்கு தினந்தோறும் அன்னாபிஷேகம் நடைபெறும் என்றாலும் மற்ற கோவில்களில் இருக்கும் சிவனுக்கு வருடத்திற்கு ஒரு முறைதான் ஐப்பசி பௌர்ணமி என்று மட்டுமே அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது. இப்படி அன்னாபிஷேக சிறப்புகள் என்ன என்று பார்த்தால், ஆகம விதிப்படி சிவனுக்கு நடத்தப்படும் அபிஷேகங்கள் அனைத்தும் 24 நிமிடங்களில் நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் ஐப்பசி பௌர்ணமி என்று நடத்தப்படும் அன்னாபிஷேகம் மட்டுமே 1.5 மணி நேரம் சிவபெருமானின் திருமேனியை அலங்கரிப்பாங்க. சுத்தமான பச்சரிசியால் அன்னம் சமைத்து நன்கு அதை ஆற வைத்து பிறகு சிவலிங்கத்தின் மேலிருந்து கீழாக அன்னத்தால் முழுவதுமாக மூடுவார்கள். இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் அன்னத்திற்கு குறைவு என்பதே ஏற்படாது என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் இதை கண்குளிர தரிசிப்பவர்களுக்கும் சொர்க்கம் என்பது நிச்சயம்ங்க. ஒரு அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்வது என்பது கோடி கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த புண்ணியத்திற்கான பலனை நமக்கு தரும் என்று சொல்லப்படுகின்றதுங்க. இப்படி ஐப்பசி பௌர்ணமியில் தான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும். இந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி தான் ஐப்பசி மாதத்தின் நிறைவு நாளில் பௌர்ணமி திதி வருகின்றது. ஆனால் நவம்பர் 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் அன்னாபிஷேகம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க சகோதரிகளே. இதனால் அன்னாபிஷேகம் நவம்பர் 14ஆம் தேதியா அல்லது 15ஆம் தேதியா என்ற குழப்பம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. நவம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 3:53 மணிக்குள் தான் பௌர்ணமி திதி என்பது துவங்குகிறது. நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலை 3:42 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதே சமயம் அஸ்வினி நட்சத்திரமானது நவம்பர் 14ஆம் தேதி அதிகாலை 1:52 தொடங்கி நவம்பர் 15ஆம் தேதி நள்ளிரவு 12:12 வரை உள்ளதுங்க. இப்படி அஸ்வினி நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் திருவண்ணாமலையில் நவம்பர் 14ஆம் தேதி அன்னாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது. பௌர்ணமி திதியை அடிப்படையாக கொண்ட கோவில்களில் நவம்பர் 15ஆம் தேதி அன்னாபிஷேகம் நடத்தப்படும். பெரும்பாலான கோவில்களில் உச்சிகால வேளையிலும் சில கோவில்களில் மாலை நேரத்திலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படும். அதனால் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்பவர்கள் நவம்பர் 14ஆம் தேதியும் கோவில்களில் 15ஆம் தேதியும் அன்னாபிஷேகம் செய்து ஈசனை வழிபடலாம். சகோதரிகளே, உங்களுக்கு அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் எந்த நாளில் அன்னாபிஷேகம் நடத்துகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த அன்னாபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுத்து அன்னாபிஷேகத்தை தரிசித்தும் சிவனின் அருளை பெறுங்கள் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.